ஆமா ஆட்டு வருஷம் தூங்குது வந்தீங்க நீங்களே தூங்க எதுக்கு ஆடுறீங்க மேலே யாரா மேலே யாரா பட்டு பாரு நான் பட்டு பெண்ணு ஏய் வரானே ஆமா தக்காளி எடுப்பு ஆமா ஆமா இங்க வராது இரு ஆட்டு வருஷம் தூங்குது வந்தீங்க ஏடா நான் வர கூடாதுடா எப்ப ஆட்டோ கூத்தி நின்று உள்ளார போய்ட்டான் ஆமா ஆமா நீ வராத மத்த உள்ள போடா அடே பரமானந்தா வாங்க ஐயா கர்மாந்தரம் என்ன பரமானந்தா கூட்டா கர்மா தண்ணி வரடி ஐயா தப்பா நினைக்காத உனக்கு சிஷ்யன் நான் பரம ஆனந்தம் ஓ எனக்கு சிஷ்யன் நீ பரம ஆனந்தம் எனக்கு சிஷ்யன் பார்த்தா கர்மாந்தரம் கர்மா உங்களுக்கு கர்மா பண்ணிடுடா எனக்கு சிஷ்யன் மத்தலகார நடப்பு ஒட்டிகாரதா நடுப்பு வச்சறா ஆரியா யானை குடிதா 29 30 டேய் இவன் இவன் 30 வச்சு படிறாங்க பார் ஆமா எல்லாத்தையும் திண்டு காலி பண்றவன் இவன் 30 ஆனா உனக்கு 30 நட்றறேன் டேய் ஏண்டா நட்றறேன் அது ஏங்க நட்றறேன் கதை தல தோசையோட முடியுது ஏய் தல தேவசம் சொல்லு தல தோசையோட முடியுது அஞ்சாவது கணக்கு பண்ணி ஏய் என்னடா எண்ணி கூப்பிடுறேன் பாரு அட பாவி டேய் அவன் என்ன முடி பண்றான் நம்ம எங்க போய் நம்ம காசுக்கு நம்ம ராவலாம் ஆடி நடக்குறோம் அங்க போனா ஓசலா எல்லாமே அப்படின்னு கூப்பிடுறான் கும்பலா நான் போங்க உடனே உனக்கு லெட்டர் போட்டுருவேன் பரவாயில்லையா போலாம் அவடு டேய் சபை பார்த்தா எப்படி விளக்கும் சபையை பார்த்தா லட்சுமி கடாச்சிபுரம் சபை மகாலட்சுமி கடாச்சிபுரம் சபை ஆமா இந்த சபையோர்களுக்கும் கண்ணப்பா பாதத்திற்கும் உங்கள் அனைவருக்கும் 7 கோடி வணக்கம் என்னுடைய விளக்கம் ஐயா விளக்கத்தை நான் சொல்றேன் சொல்லு ஆளை பார்த்தா கொஞ்சம் குட்டை தலையில பார்த்தா சிம்மாடு கட்ட சிம்மாடு கட்ட இது ஆமா சரி சிம்மாடு கட்ட கயித்துல பார்த்தா உத்ராஜ யாங்கோட்ட அவன் பையன் எடுத்தாதான் அவன் கொஞ்சம் அவுத்து விடுறான் சரி உத்ராஜ கொட்ட கையில பார்த்தா கவுண்டல கட்ட நெஞ்சில பார்த்தா சந்தன பட்டு தண்டாம்பட்டுல எந்த ஓட்டுல தனிமணி ஊத்திர போட்ட எந்த ஓட்டல தனி போட்ட ஐயா மொட்டை ஒரு விலகத்தை போடுங்க வெட்ட அரமா வெட்ட கொட்ட நீதி ஐயோ ஐயா குண்டல காய்ச்சி ஒரு விளக்கு சொல்ல என்கிட்ட அகல கூட பேசினாய் சாபத்தை அறுத்து விடுவேன் சாப்பிட்டுடுவேன் அப்படி என்ன சாப்பிட்டு விடுவே ஏன் கொட்டையும் தண்டையும் வச்சு சாபத்தை அறுத்து விடுவேன் சாப்பிட்டு கொடுத்தா கொட்டையை ஏண்ட கொடு தண்டியா வாய விடு இவனு ஒரு ஆக்கையாகவும் உன்னை ஒரு பெண்கையாகவும் ஆக்கிடுவேன் ஐயோ வானா சாமி என் சூத்தை கிச்சிருவான் என்ன ஒரு கெடா நாய் ஆக்கி அவனை ஒரு பொட்ட நாய் ஆக்கு உன்னை ஒரு கெடா நாயாகவும் இவனு ஒரு கெடா நாய் பொட்ட நாயாகவும் அப்படியே பண்ணிக்கிட்டுமா இப்ப பொட்டனா என்ன பண்ண தெரியுமா பொட்டனா என்ன பண்ண தெரியுமா அவங்க அப்பா அம்மா சொல்லி அதே மாதிரி ஓடலாமா இது கெடா நாய் இல்ல இது ரெண்டும் சேர்ந்த நாய் சொல்லுங்க
ஐயா விளையாட்டு விருப்பப்படுத்த விடுது எப்படி விட்டது? இந்த திருலோகத்தை சுத்தக்கூடிய நாரதர் மகாமுனிவர் ஏய், ஓய். இந்த திருலோகத்தையும் திருலோகத்தையும் ஒரு நொடியில் சுத்தி வரக்கூடிய ஏமா பேசாதீங்க தயக்கா எல்லாம் இருட்டுல உட்காந்துருக்கா என்ன கம்மிரி அக்கா கெட்டிக்கார மெடலாக்காது வீரிய தூங்கட்டும் நான் பாத்துக்கிறேன் சூரவாசம் வருவான் அப்ப பேசிக்கிறோம் கதையா ஐயா 3 லோகத்தையும் சுத்தி வரக்கூடிய நாரதர் மகாமுனிவர் நாரத மகாமுனிவர். ஆமா பேசுறேன் உட்காந்தா தானே ஏய், மண்ணாசை பொன்னாசை பொருளாசை இந்த செக்கிற ஆசை விருந்தவர் நானேதான். ஓ மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ராசியில் எடுத்தவர் நாரதர் நானேதான். ஆனா ஒண்ணு தம்பி, ஓ ஒண்ணு சுயமா பெத்ததா இருக்காங்களா? எனக்கு இருக்குதாங்களே இருக்காங்க. எங்க அப்பா எங்க அம்மா வந்தான் ஆனா என்ன பெற்றுட்டாங்களே தாய் தோப்ப உபனுக்கும் உபனுக்கும் உபவர்க்கனுக்கு பிறந்த உபவர்க்கனுக்கு பிறந்த நாரத மகாமுனிவர். ஓ அந்த பிரம்மதேவனுக்கு கலவாணிக்கு பிறந்த நாரதர் மகாமுனிவர் ஆமா. ஆனா அவங்க வந்து எனக்கு வளர்ப்பு தாய் தான். அவங்க வளர்ப்பு தாய் தான் சுயமா பெத்த தாய் இருக்காங்க. யாரு அவங்க அத்தைமா. ஓடு. அந்த கைதாக்கி நட்டு வச்சு என்ன சுயமா பெத்த தாய் இருக்காங்களே அவங்க யார் தெரியுமா? கைதாக்கி பிறந்த ஆட கைதி ஏய், போட்டு கைதி போட்டு ஏய், கைதி போட்டு ஒரு பேர் எழுப்பு போய் நல்லா இருட்டுல உட்காந்து என்ன அர்த்தம் உனக்கு? வாடா போடா வாடா போடா ஏய் அந்த பையன் கோஸ் பண்ணி வரணும். யார மூத்திரம் ஆகிவிட்டு மூத்திரம் ஏய் வா கைதிக்கு போறதுங்க வரலாமாடா அவனுக்கு யாரா? ஏய் வரலாமாடா நீங்க ஏய் கண்ணாங்க வரலாமாடா நீ ஏய், ஏய் அவருக்காக தான்டா நாடகம் அவரு நாடகம் ஏன்டா நீ வேற இந்த வரவங்க கஷ்டம்டா. கைதிக்கு போறதுக்கு வரலாமாடா ஏய் கைதிக்கு பண்ண சொன்னே அதுல அத்தத்துக்கான தம்பி எப்படிங்க ஏய் ஏக்கன் காலத்து தேவலோகத்து தேவசபை கூடினது தேவலோகத்தில் தேவ சபை கூடியது அங்கே ஆ, அரம்பை ரம்பை, மேனகை மேனகை, சுலோதமை சுலோதமை, ஊர்வசி ஊர்வசி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 4 மாதங்கள் நாட்டியம் புரிஞ்சாங்க. நாட்டியம் புரிந்தாரு. அதுல அழகில் சிறந்தவள் யாரு? ஊர்வசி, நாட்டியத்தில் சிறந்தவள் மேனகை, அவன் மேனகை வந்தா. ஊர்வசியாவா? ஊர் வச்சுடா ஊர்வசி அழகிலேயே நாட்டியத்திலே சேர்ந்த ஊர்வசி. இல்ல உங்க அம்மா ஊர் போடுவேன் தேவரே, ஊர்வசிடா. ஊர் வச்சுனா ஊர் மேனகா ஏமாரு அவங்க நாட்டியக்காரி தான். வா, கண்ணு மச்சான் ஏழாவது ஆள் யாரு? எட்டாவது ஆள் ஊர்வசி. இப்படி அந்த பெண்ணை பார்த்து காமாசை பார்த்து விட்டாங்க எங்க அப்பா. ஓ உங்க அப்பா பிரம்மதேவன் ஊர்வசி மேல காமாசைப்பட்டு விட்டார் ஆமா பட்டு விட்ட உடனே அது அடுத்தது ஊர்வசி
ஊர்வசி இந்த சபையில் இருந்தால் பிரம்மதேவன் நம்மளை சேராம விட மாட்டான் அப்படி என்று பூலோகத்துக்கு ஓட தொடங்கியது. ஊர்வசமா பூலோகத்துல இருந்து இறங்கி ஓடுறாங்க. ஆமா, இறங்கி ஒண்ணு ஒண்ணு பண்ணா வீட்டுல என்ன கட்டி இருக்கும்? அன்னார் வீட்டுல கைது கட்டி இருக்கும். கைது தான் கட்டி இருக்கும். ஆமா தம்பி, அந்த கைதோட கைதியாக ஒரு பெண் கைதா உருமாறி விட்டா. யார் ஊர்வசமா? ஆமா, உருமாறி விட்டா பிரம்மதேவன் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, அது என்று ஒரு பெண் கைதியா உருமாறிட்டாங்க. உருமாறிட்டாங்க. ஆமா, பிச்சுடத்தை ஓடி வந்தாரு என்னுடைய தந்தை பிரம்மதேவன். ஞானத்தால் எடுத்து பார்த்தார். இங்கதானே வந்த ஊர்வசி காணவில்லையே அப்படி ஞானத்தால் எடுத்து பார்த்த உடனே ஒரு பெண் கைதியா உருமாறி விட்டா. ஓ யாரு? ஊர்வசி. ஊர்வசி பெண் கைதியா உருமாறி விட்டாரு. ஏமா பேசுறியேம்மா? அப்படி என்று அவர் ஒரு ஆண் கைதியா உருமாறி அங்கவே புணர்ச்சி செய்தார்கள் 2 பேருமே. ஆமா, ரிஷம் என்ற ராவதங்க என்ற பழமை போல் அங்கவே நான் ஜெயிச்சேன். இருக்கிறாங்க நிறைய பேர் கூட்ட மாட்டேன் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன் ஐயா? இதே மாதிரி பேசுறே இருந்தா என்ன பண்ண லபருவாயா? முடிதாரோ? ஆண் கைதியாகும் ஊர்வசமா பெண் கைதியாகும் உணர்ச்சி செய்து அந்த கைது கோட்டாலே சரித்தா. இப்ப புரிஞ்சா அப்பா யாரு? அவங்க அப்பா பிரம்மதேவன். அவங்க அம்மா யாரு? ஊர்வசி. வெரி குட்ரா. கை கொடு. 1.5 பூல். தம்பி, அங்க எடுத்த உடனே என்ன அந்த கைதை கொட்டாயில் கிடைத்து விட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. போன உடனே அந்த கைதை கொட்டாயில் அழுது கொண்டிருக்கிறேன், தவந்து கொண்டிருக்கிறேன். சில காலமா வண்ணாடிக்கு பிள்ளை என்பதே கிடையாது. நீ விட்டு போயா, நான் பாத்துக்கிறேன். எரிதான் விடு, நான் கூற விட எரியுது. ரொம்ப நாள் பிள்ளை என்பது கிடையாது. கண்ணாடிக்கு என்ன ஒரு அவன் பிள்ளையாக பாவித்து வளர்த்து வந்த ஒரு எனக்கு முட்டு போட்டு தவிர்த்து போற வயசு. ஆமா, ஒரு நாள் என்ன பண்ணா துணி துவைக்க எண்ணி அழைத்து சென்றான் ஆத்தங்காரிக்கு. ஆமா, அழைத்து சென்ற உடனே என்ன அழைத்து சென்று அங்க ஒருபுறமாக என்னை அமர்த்தி விட்டு அவன் துணி துவைச்சு கொண்டிருக்கான். துணி துவைக்கிறாங்க. ஆமா, துணி துவைச்சு கொண்டிருந்த உடனே நான் சும்மா இருக்கக்கூடாதா? அவங்களை தாண்டி போயிட்டு அந்த தண்ணிய கலக்கி கொண்டிருந்தேன். அப்பதான் பேர் வந்தது. எப்படி? கலகரான் கலகாதரா சொல்லிதான் பாண்டிச்சேரி பக்கம் ஏம்பலத்துல சங்கரப்பேட்டையில் தான் காலையில இது மாதிரி நாடகம் வச்சுட்டு 8 மணில பாண்டிச்சேரி கடை வந்துருவாங்க. இவன் நாடகத்தை கட்டின 1 லப்பர் வாங்க 2 போட்டி ஆடுறேன். அவன் இப்பதான் வந்தான். நான் ஒரு நாளா இல்ல அங்க 4 பேர் தூங்குறானு. என்னடா மத்தலகாரன் இவங்க 6 பேர் போனானுவ. அவன் எம்மாத்திர குடிச்சான் தெரியல. அதிகமா போகுது ஆயில காமாடி சோத்து மேல கடையில இப்படி கடையிறானுங்க. நான் இவளை தேடி நான் போன மாதிரி பார்த்தா காமாடி சோத்து மேல கடையிறானுவ. இந்த டாடா சீட்டு போய் அவளை வாரி போட்டுட்டு இவளை படுக்க வச்சுட்டு நான் போன மாதிரி 1.5 கோடி தான் குடிச்சேன். காவேல போய் முட்டிக்கிட்டேன். என்ன தேடி வந்து அவங்க 2 வாதி வரும். என்ன பார்த்த உடனே என்ன டாடாச்சில போட்டுட்டு அவங்க ஏமாத்த குடிச்சாங்க தெரியல. எனக்கு முன்னாடி காவால கிடக்குறாங்க. மாறி கலை செய்தா அப்போதுதான் எனக்கு பேர் வந்தது.
கணக்காரா எட்டு பேர் வந்தது. ஒரு தொட்டில ஒரு குழந்தை தூங்குதுன்னா அதை கிள்ளிய விட்டுருவேன். யாரு இந்த குழந்தை அடிச்சதுன்னு கேட்டா சச்சமா வையா போற போல சத்தா நான் அடிக்கலன்றுவான். பல்லு கோயிட்டுக்கோ வையாபுர புள்ள செத்தா உனக்கு நான் மேற போகுது. ஏன் வையாபுர பிள்ளை செத்தா எம்மா நஷ்டம். பாம்பாடு போட்டான். ஏன் சொன்னதை இதுல நான் வைக்கணும். கண்டிப்பா அடுத்த அக்காவுக்கு நான் தான் புள்ள கொடுப்பேன். புள்ள வேற கொடுப்பேன். அப்படி சொல்லு. டேய் புள்ள வேற நீ கொடுக்குறியா? வா மாமா நான் இந்த இருபது மாதிரி புள்ள வர குடுக்க போய் தான் நெஞ்சு மேல குத்தி வீட்டுல ஏதாவது விட்டுக்கு நெஞ்சு வந்துட்டான். எப்படி பார்த்து தப்பித்து எப்படி இந்த வழி தெரியல. எனக்கு ஒரு சாப கட்டளை. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போன பாரு. ஆமா அங்க டாக்டர் சொல்லிட்டாரு என்னன்னா இது ஏதோ வலுவா அடிபட்டுக்குது. என்ன சமாச்சாரம்னு நோண்ட போத்தான் சொல்றோம். இந்த மாதிரி எங்க மாமியா குத்தி அடிச்சிட்டாங்க. இது மாதிரி போயிட்டு வந்தா குத்தி அடிச்சிட்டாங்க மாமியா அப்படின்னா மாமியா மத்தால குத்தி மாரடி. ஐயோ அப்போது பாக்க வந்தா பாரு. யாரு என்ன பண்ணு செருப்படி. யாருக்கு எனக்கு சரிப்படியா சரி வாடா என்ன அடிக்கிறியே. ஆமா நானும் பல்ல காட்டுறேன் நீ பல்ல காட்டுறான். யாரு நான் பல்லு விளக்காம இருக்கிறேன் வா நான் பல்லு விளக்காம இருக்கிறேன் ஓடு ஆளேடுறா தம்பி. வர வெள்ளிக்கிழமை ஒரு நடப்பு. எனக்கு சாப கட்டளை சொன்னதே என்ன கட்டளை? ஏய் ஓய் என் கூட போட்டு வருகிறான் பாரு. சகோதர தச்சக வருமா. அந்த தக்கன் சாபப்பாடிக்கு நானே மச்சான் ஒண்ணு இல்ல இருக்குதான். என்கிட்ட 1000 ரூபாய் வாங்கினது கேட்டனா இல்ல வாய்ப்பத்தை வாங்கின மாதிரி கேக்குறேன். தலைவலிக்குது இது கேட்டு வர பிளாக்ல எங்க பிளாக்ல 220 தான். கோல்லூர் கொலமஞ்சனூர் எதுக்கு கோல்லூர் கொலமஞ்சூர் தலைவலிக்கு நிக்கிறது. ஓ அங்க 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 தலைவலிக்கா கோடலூர் கொலமஞ்சனூர் மருந்துக்கு தாண்டாங்க காலையில. அந்த மாதிரி தான் சொல்றது. என்ன பண்ணுவா அங்க போய் தான் அவர் வந்து கேக்குறாரு. சித்தப்பாக்கு 6 மணி எல்லாம் மத மத இல்ல இப்ப அண்ணனுக்கு 6 மணி வேலை செய்யுது இப்ப. சுமதி என் கூட போட்டா பாரு தச்சக வருமா. அவன் குடுத்த சாப்பிட்டா எப்படி? அவன் என்ன பண்ணா ஒரு நாளைக்கு தம்பி ஒரு நாள் கல்யாணம் பண்ணி 1000 பிள்ளை பயிட்டு எடுத்தான். ஒரு பொண்ணு திருமணம் செஞ்சு 1000 புள்ளியா? பாமா 1000 பிள்ளை பயிட்டு எடுத்து எங்கடா சீக்கிரத்தில் இடம் இருக்குதானா? இருக்குதா அந்த காலத்துல அதெல்லாம் ஒரு இடம். ஒரே ஒரு ஆணு ஒரு பெண்ணு ரெண்டாவது குழந்தைக்கு ஜீகட்டு தாங்கலப்பா. தாங்கல இப்ப தாங்கல சீக்கிரத்தில் தூங்கவே விட மாட்டாங்க. எங்க தாங்குதாங்க 1000 பிள்ளை பயிட்டு எடுத்தாடு. அப்போது என்ன சொன்னா தெரியுமா? பிள்ளைகளா என்னுடைய பேரை முன்னுக்கு கொண்டு வாங்க என் கெடிய நாட்டி வாங்க அப்படின்ட்டு பரமனை கோரி தப செய்து எனக்கு நல்ல வர வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பின 1000 பிள்ளையும். ஆமா 1000 பிள்ளையும் அனுப்பின உடனே ஏற்கனவே இந்த தச்சுக்க பரம பண்ற அட்டுழி தாங்க முடியல ஆர்வத்தில் இருக்கிறான். ஆமாங்க இந்த பிள்ளைகள் 1000 சென்று வர வாங்கிட்டு வந்துட்டா தேவர் முடிவுல வாழ முடியாது. ஆமா தேவர் வைக்கல வாழ முடியாது அப்படின்ட்டு அந்த பிள்ளைகளை வழிமறித்து அவங்க கிட்ட நான் சொல்றேன் பிள்ளைகளா பரமனை கோரி தப செய்து வரத்தை வாங்கி வந்தா உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் உங்க அப்பனை தான் போய் செய்யணும். ஆமா அதனால உங்களுக்கு பிரயோஜனம் வர வேண்டுமானா கண்ணா 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 என்று பதிலை பாடிக்கொண்டு பஜனை கோட்டைக்கு போங்கடா அப்படின்னு கலங்க செய்து அனுப்பிட்டேன். ஆமா அப்ப பார்த்தா மறுபடியும் 1000 பிள்ளை போயிட்டு இருக்கிறோம். ஏன் தச்சுக்கணா? ஆமா என்னடா புள்ள பேக்கர் மிஷின் வச்சுக்கிறானா? ஆமாண்டா மறுபடியும் 1000 பிள்ளைகளை போயிட்டு எடுத்து அதே மாதிரியே சொல்லி அனுப்பிட்டான். சுடுகாட்டுல சூன வைக்கிறான். யாரு இது? ஹாப்பி பர்த்டே உனக்கு. ஐயா பாரு 10வது ஆளு அதான் அனுப்பிட்டு மாமன
குப்புசாமி தம்பி அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்ல. அவனே கேக்குறா. அதானே அவருக்கு லாபம் இல்ல, இவருக்கு நஷ்டம். வாங்க அப்படி 1000 ரெண்டாவது 1000 பிள்ளை வழிபறித்து, அந்த பிள்ளைகளை அதே மாதிரி சொல்லி அனுப்பிச்சான். ஆமா. பிள்ளைகளை வழிபறித்து, வழிபறித்து. கண்ணா 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 என்று பஜனை பாடிவிட்டு, ஓஹோ பஜனை கோட்டைக்கு போகலான்னு ரெண்டாவது கடைமுடி அனுப்பிட்டேன் கலங்க மட்டும் அனுப்பிட்டேன். மறுபடியும் பார்த்தான். ஆ. யாரு? சகோதரன் தச்சக பெருமை. ஆ. டேய் நாரதா, ஏய் உள்ள பிறந்த பிறப்பே என் கூட போட்டு பிறப்பே, ஆ. என் கூட எடுத்துக்கிட்டு எனக்கே குழி பறிக்கிறியா? ஆ. சில பேர் அப்படியே இருக்கிறானுங்க. ஆமா உன் நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறானுங்க. ஆமா. சத்தியமா இருக்கிறவங்க இன்னும். ஆமா ஆமா ஆமா, கூட எடுத்துக்கிட்டே குழி பறிக்கிறானுங்க. ஆமா ஆமா, அதனால என் கூட எடுத்துக்கிட்டே குழி பறிக்கிறேடா நாரதா. நாரதா. ஆனா ஆ. என் பிள்ளைகளை எப்படி கலக செய்து அனுப்பினாயோ ஆமா. அதே மாதிரி ஆ. இன்று முதல் ஆ. ஒரு நாளைக்கு ஒரு கலக செய்யலனா உன் தலை 16 சுக்கர போக்கடு அப்படின்னு சாப்பிடா. லாபத்தை கொடுத்துட்டான் ஆமா, என் வயிறானது ஆ. பட்டி இறங்கி வெடிக்க கிடவது. அப்படி சாபத்தை கொடுத்துட்டான் ஆமா ஆமா என் வயிறு என்னவோ ஒரு மாதிரியா தான் இருக்குது. பாத்ரூம் போட்டா ஒரு மாதிரி இருக்குன்னா பார்த்து பார்த்துக்க. வாழை போய் சாப்பிடு டேய், அது அப்படி கிடையாது. ஆ. வயிறு வெடிக்கிற நிலைமையில இருக்கின்றது. உங்களுக்கா ஆமா, ஏதோ கலகத்தை மூட்டுனா கலகம் செய்யணும். இப்ப நீங்க எங்கிட்டு வரீங்க நான் யமலோகத்திலிருந்து வருகிறேன். ஐயா நாரதரே ஓ, நாரதரே நல்லா இரு. ஐயா நீ எமனோ சின்ன பிடி வணக்கம். வணக்கம் உன் பாதத்துக்கு ஒரு வணக்கம் ஐயாவுக்கு எப்படிடா வச்ச வணக்கம்? குஞ்சு வைக்கிறேன் குளிச்சு வைக்கிறேன்னு சொல்லு. ஐயா நீங்க யமலோகத்திலிருந்து வரீங்களே ஆமா, என் பாட்டி என்ன பாத்தீங்களா யாரு ஐயா? ஐயா என் ஊரு சொந்த ஊரு சம்பத்தாங்கல் ஜம்ப தாங்கல். என் பாட்டி ஒரு ஆ, ஹோட்டல் கடை வச்சுக்கிறாங்க ஆ, அவங்க வச்சிருந்தாங்க பூலாத்துல வச்சிருந்தாங்க. வச்சிருந்தாங்க ஆ. தினந்தோறும் இட்லி போண்டா வடை சுட்டு வைப்பாங்க ஆமா. என் கையா அவங்க பேரு நானு ஓ, அவங்க அந்த பாட்டியோட பேரு நீ. பையன் விட்டுமாங்க அப்படி போடு. பேர என் கையால ₹1 ₹2 கொடுத்து நான் போனி பண்ணா போடி பண்ணா அன்னைக்கு வியாபாரம் 8 மணிக்கு 9 மணிக்கு சுருக்கா முடிஞ்சிடும் அன்னைக்கு போடும். ஆமா கோயில் மேல பேசாத. இந்த மாதிரி என் பாட்டி 1 வருஷமா வியாபாரம் பண்ணி வந்தாங்க வியாபாரம் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா யம தர்ம பாட்டி சம்பாதிச்சு உனக்கே சேர்த்து வைக்கிறாங்க. என்னடா ஒரு நாளைக்கு 1500 ரூபாய், மாசம் என்னாச்சு? நம்ம 45,000 ரூபாய் ஒரு மாசம். அப்படி போடு. இந்த வயசுல பேரனுக்கு சம்பாரிச்சு வைக்கிறாளே வைக்கிறாளே சும்மா விடக்கூடாது விடக்கூடாது அப்படின்னு அப்படி சொல்லி நான் இல்லாத டைம் நீ இல்லாத டைம்ல என் பாட்டி வந்து யம தர்மம் இட்டுன்னு போயிட்டான் உன் பாட்டி கூட்டு போயிட்டே தெரியுமா? நான் இருந்தா விட்டுக்க மாட்டேன் அத நான் விடுவேன். ஓடு போட்டுருப்பேன் அத முடியாதே. நான் இல்லாத டைம் என் பாட்டி இட்டுன்னு போயிட்டான் ஓ, இட்டுட்டு போயிட்டான். நீங்க யமலோகத்திலிருந்து வரீங்களே வரீங்களே. என் பாட்டி என்ன பாத்தீங்களா ஏய், நான் உன் பாட்டி பார்த்துட்டு தானே வரேன். பாத்தீங்களா என்னடி கேட்டாங்க தெரியுமா? ஐயா ஐயா நாரதரே, நாரதரே. நீங்க பூலாக தானே போறீங்க. போறீங்க. என் பேரு இருக்கிற பூபதி. உன் பேர் என்னடா? என் பேர் பூபதி மெண்டல் பூபதி ஓ, ஆமா, அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. மெண்டல் பூபதி இருக்கிறா. ஆ. அது நீ என்ன வேலை செய்றீங்க? நான் தாங்க சேகர் ஜாமா கம்பெனில கெட்டிகார ஆடுறேன் ஓ, அவரேதான் நீ. நான் தான் ஆமா, என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க தெரியுமா? ஆ. இந்த தாண்ட சேகரம் பில்ல ஆ. கெட்டிகார ஆடுற பாரு பூபதி. மெண்டல் பூபதி. அப்ப நீ தானே சொன்ன. மெண்டலே உங்க தாத்தா உங்க பாட்டி அப்படிதான் சொல்லி அனுப்பிச்சாங்க. ஆ. மெண்டல் பூபதி இருக்கிறானே, ஆ. அங்கேயும் போயிட்டு போண்டா வடை இட்லி தான் வியாபாரம். அங்க வியாபாரம் எப்படி ஐயா, வியாபாரமே ஆவறாங்க. வல்லார போய் நான் தான் உங்க பேரங்க இருக்கு போலி பண்றாளே அங்க போய் இட்லி கடை வச்சிருக்கலாமா தப்புதான் ஏறு வேலைக்கு போகலாம் இல்ல கார் வேலைக்கு போகலாம் யமலோகத்துல போய் ஏறி வேலை. ஆமா யாருமா 500 குழந்தை கட்டி பாலால ஊத்துமா அதெல்லாம் கட்ட மேல போட்டு வரத்தானா அப்படி பாட்டி வர சொன்னாங்க டேய், யமலோகத்துல அதே வேலை தான் இருக்குது. ஆ. ஆனா வியாபாரம் ஐயா நாரதரே, வியாபாரமே ஆவல. ஆ. அங்க போட்டி பண்ண ஆளு கிடையாது. ஆ. என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சாங்க, பூலோகத்துக்கு தானே போறீங்க. ஆமா. என் பேர் இருக்கானே பூபதி, ஆ. அவனை போயிட்டு சீக்கிரம் அனுப்பி வை, வியாபாரம் ஆவல, அவன் கையால வந்து போட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. எனக்கு போறதுக்கு வழி தெரியாது வழி தெரியாதா? ஆ. நம்ம மடு இருக்கிறான் பாரு, ஆ. அவனுக்கு அருமையான வழிதான் தெரியுமா? வழி தெரியுமா ஆமா, டே மனோ மேலோகத்துக்கு போறதுக்கு பிரமாதமான வழியில அவன் கண்டுபிடிப்பான். அவங்க அப்பேர் வட்ட ஆள்றாமா, ஆ, ஆ. சாதாரண ஆளு கிடையாது. ஆ. டே மேடம் ஓ, வந்து காட்டுறான். இந்த ஒரே செகண்ட்ல வந்துட்ட பாரு. என்னடா பண்ற உனக்கு விலைக்கு ஏத்துறான் பாரு அது போல அவனுக்கு ஏத்த வை
சொன்னது ஞாபகம் இருக்கா கண்ணா? காலா ஓய் ஏய் ஓ எங்கடா போற? எமலோகம் போன வயிற்று இல்ல. யமலோகம் போகணும். ஆமா இப்ப யமலோகம் போகணும். ஆயா ஓ பாட்டியை பார்க்கணும். வியாபாரம் பண்ணணும். அங்க வச்சிருக்க காசை கொண்டு வரணும். ஆமா இங்க வா. ஆ இது பாரு ஜாயிண்ட். கேரண்ட் ஜாயிண்ட். இந்த கரண்ட் ஜாயிண்ட புடிச்சனா ஆ ஒரு ராடி நெய்வேலி. நெய்வேலி. நெய்வேலில இருந்து ஒரு ராடி யமலோகம். ஓயப்பா யமலோகம் போனா உன் பாட்டி பார்த்து அங்க வச்சிருக்க காசை வாங்கிட்டு வந்துட்டே இருக்கும். மனோ ஓ நீ சொல்றது வாசம் தான். எனக்கு முன்ன பின்ன புடிச்சு பழக்கம் இல்ல. வாழ்க்கை இல்ல. நீ முன்ன புடி, நான் பின்னாடியே வரேன். எங்க பாட்டி அங்க யமலோகம் போகல. ஓ பாட்டிக்கு என்ன வயசு? 76. 76 வயசு முடிஞ்ச நாள் முடிஞ்சு போச்சு. வயசு முடிஞ்சு போச்சு. என் கணக்கு முடிஞ்சு போச்சு. ஏமா வந்தா ஓ பாட்டி கிட்ட மூட்டான். போனா வர முடியுமா? அப்ப போறதுக்கு மட்டும் பஸ் இருக்குதா? வர முடியாது. இந்த சாக்குல போட்டாக்கா உன் குடும்பத்துக்கு என் தலைமையில கெட்டு போலான்னு பாக்குறேன் நீ. என் குடும்பத்தை நீ பாக்குறது. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் என் அண்ணன் பாத்துக்குவான். உன் அண்ணன் யாரு? நீன்னு சொல்ல வரியா? அப்புறம் என்ன பண்ண? நான் மட்டும் என்ன சொன்னேன்? பாத்துக்க அடிக்கிறான் 40 அடி 4 நாள் இட்டு போயிடணும். கண்டிப்பா அவனை தூக்குமோ உன்னை தூக்குமோ பாடமா அண்ணா நான் என்னண்ணா டேய் அட டேய் ஆனா ஒண்ணு இந்த விஷயம் மட்டும் கிடையாது. இன்னொரு விஷயமா கட்டு வந்திருக்கீங்க. யாரை பாக்க? யாரை பாக்க தெரியுமா? மூலவத்தில் இருக்கிறாரே தர்மராஜு. அவர் பார்க்க வேண்டும். எதிர்காய் பாக்க ஓடே. ஐயா மாணிக்கம். ஏய் பூபதி ஐயா தம்பி உன்னை நாடி உன்னை தேடி நம்ம அரண்மனை நாடி நிர்வாகி தச்சது கொடி நாரத மகாமணி வந்திருக்கார். அது இருக்கின்றாரா? ஆமா தம்பி ஓ நம்மளை தேடி வந்த காரணம் என்னமா இருக்கும்? அவன் பொன்னாடி வயசுக்கு வந்துக்குவான். ஏய் என்ன கேட்டா தம்பி அப்படி வந்திருந்தால் அவருக்கு உயர்ந்த சிம்மாசனம் கொடுறா. உட்காருங்க ஐயா. பூபதி ஏ பூபதி வந்துடா வந்துடா சொல்றான் பாரு. சொன்னதே சொல்லுமா கிளிபுல்ன்ற மாதிரி. அதே மாதிரி தான் சொல்றேன். ஐயா உன்னை வருமணி கட்டளை ஆகட்டும் பாக்குறேன் போ. அதான் வந்துகிறாரு. உனக்கும் நாரதர் வந்தா அந்த குடும்பத்துல காலை வச்சா கலகம் தான். ஏன்னா மனு உன்னை தேடி வந்துக்கிறப்போ உனக்கு என்ன நாங்க மூட்டாவும் புது தம்பதிகள் சந்தோஷமா இருக்கோம். ஐயா எங்களை நாடி வந்த காரணம் தெரியல. கல்யாணம் பண்ணி புது தம்பதியிலே வந்து காலை வச்சா குடும்பம் போய் போகுது. ஓஹோ முனிநாதா தன்மனந்தானா முனிநாதா சாருணா சுகமாக வாழ்த்துவாய். தர்மா நீ பொறுமைக்கும் நம்ம சேபத்தோடு வைத்திருப்பாய். என் மனைவி பத்தி பாஞ்சாலி இருக்கிறது. சொல்லு தந்தை பாஞ்சாலி சுவாமி நம்மளை தேடி நாரதர் வந்திருக்கின்றார். திருலோகத்தை சுற்றக்கூடியவர் வந்திருக்கின்றார். ஆனால் அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டு வா. சரிங்க. ஓஹோ முனிநாதா கண்ணே பாஞ்சாலி மரவேத முடிச்சிட்ட முடிஞ்சோ
வருவாய் நீ வந்து பாடமாடி தங்கம்மானி சும்மா சேமத்தோடு வந்திருப்பாய் தர்மா இப்ப எதுக்காக உன்னை தேடி வந்த தெரியுமா என்ன காரணம் தெரியுமா நாரதரே ஐயா நாடி வந்த சேதி என்ன ஐயா நாரதரே ஐயா நாரதரே ஐயா நிறைய தெரிய சொல்லும் நாரதரே தர்மா எங்க நாடி வந்த காரணம் என்ன காரணம் தர்மா ஐயா ஜமலாக செஞ்சு வந்து எங்கிருந்து வரீங்க சுவாமி யமலோகத்திலிருந்து வருகிறேன் யமலோகத்திலிருந்து வரீங்க ஆமா அப்ப என்ன காரணம் தர்மா ஐயா உங்க அப்பா இருக்கிட்டாரே எங்க அப்பா பாண்டுமலராஜன் பாண்டுமன்னன் அவர் செத்து சில காலமா சொர்க்கம் அறியாம வவா பச்சையா தொங்கிக் கொண்டிருக்கார் ஐயா அவர் செத்து அறிய கிடையாது அவர் செத்து ரொம்ப காலம் ஆகுகிறது ஆனா நான் சொர்க்கம் போய் சேரவில்லை வவா பச்சையா தொங்கிக் கொண்டிருக்கின்றார் ஐயோ கிரிவலமே தந்தை இறந்து சொர்க்கம் சேராமல் ரொம்ப நாளா வவா பச்சையா தொங்கிக் கொண்டிருக்கின்றார் பற்றி எப்படி தலைகையே தொங்கிக் கொண்டிருக்கின்றதோ ஆமா அத்தகைய தன்மை தொங்கிக் கொண்டிருக்கிறார் சொல்கிறேன் அதற்கு நாங்கள் என்ன செய்வது உங்க அப்பா சொர்க்க அடைய வேண்டுமானால் சொர்க்கம் சேர வேண்டுமானால் அடைய வேண்டுமானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதுக்கு தாங்கள் தான் வழி சொல்லணும் நானையா வழி சொல்ல வேண்டும் நாரதரே நான் வழி சொல்ல கிடையாது என்ன சொல்லி உங்க அப்பாவே சொல்லி அமிச்சார் ஐயா என்ன தெரியுமா என்ன காரணம் ஐயா நாரதரே பூலோகம் தானே போறீங்க எனக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க 5 பிள்ளைகள் இருக்காங்க 5 பிள்ளைகள் 5 ராஜாக்கள் அதிலே மூத்தோட வைக்க வரக்கூடிய தர்மராஜ் கிட்ட போய் சொல்லுங்க சொல்ல வேண்டும் நாரதரே ஒரு ராஜசூயாக செய்தால் தர்மர் ராஜசூயாக செய்தால் நான் சொர்க்கம் அடைவேன் நான் சொர்க்கம் அடைந்து விடுவேன் அப்படி என்று சொல்லி அமிச்சார் அதே மாதிரி அதன் பிரகாரமே உன்னிடத்தில் வந்து சொல்லிவிட்டேன் நீங்க ராஜசூயாக செய்ய வேண்டும் தக்கை யோசனை சொல்லிட்டீங்க ஆமா அந்த ராஜசூய யாகத்திற்கு நீங்களும் வர வேண்டும் நான் வருகிறேன் நான் இல்லாமலா கண்டிப்பா நீங்க இருக்கக்கூடாது நான் தானே சொல்லி அமிச்சதே அந்த யாகம் போய் வழிமுறை காமிச்சீங்க கேள்வி முடிச்சிட்டு ஒன்னு சொல்றேன் நீங்களும் வந்து கலந்துக்கணும் அப்படியே வருகிறேன் உன்னுடைய தம்பிமார் இருக்கின்றாரே அனைவரும் கூட்டி கலந்து பேசுங்க சரிங்க ஐயா சரிங்க நல்லது போயிட்டு வாங்க போயிட்டு வருகிறப்பா பூபதி என்ன ராஜசூயாக செய்ய வேண்டும் என்று நாரத உரைத்து விட்டார் மாமனார் சொர்க்கம் சேரணும் அதனால் தனிமையில் நான் பேசப்படாது நம்மளே பேசிக் கூடாது தம்பி இருக்கின்றான் பார் 4 பேர் தம்பிமார் கூட்டி அதிக வரம்படுத்த வீமன் அர்ஜுனன் அவன் அழைத்து ஒரு ஆலோசனை செய்ய வேண்டும் அதனால் அன்னார் அழைத்தார் அப்படின்னு வீமாட்சி ஆய்த்து ஓடியா தம்பி அழைக்க இதோ வீமே ஜெயலலிதா போ
வீடு